என்சிசியில் வந்து ஒரு கமாண்டர் பரேட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சவுண்ட்ல 19 balloon satellites, 5 orbital satellites. Yes, you're right. 5 orbital satellites, 3 suborbital satellites பண்ணிருக்கீங்க. இப்போ ஸ்பேஸ் கிட்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க? மிஷன் சக்தி சாட் அப்படின்னு சொல்லிட்டு 108 கண்ட்ரீஸ்ல இருந்து 108 children செலக்ட் பண்ணி 18 வருஷம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டில் இருந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினியரில் ஜேர்னிக்குள்ள நான் என்டர் ஆகிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாமே புதுசு, எல்லாமே கலர்ஃபுல். எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும் ஓ சேலஞ்சஸ் இன்னைக்கு இதுவா பரவாயில்ல செஞ்சுக்கலாம். உலக நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மூளை தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, மூலதனமா. நாசா மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க கிரியேட் பண்ணா இந்த பணமும் அங்க போகாது, மூளையும் வளரும். கிராமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கும் வந்து என்னோட அல்டிமேட் விஷன் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் பார்க் இது டெவலப் பண்ணுங்கிறது தான் வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பக்கம். அது என்ன சொல்றது, என்னோட கடைசி மூச்சோட ஆசை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு. சில்ட்ரன் இம்போர்ட் பண்ணி ஏன் சில்ட்ரன் போய் சில்ட்ரன் இப்ப லெசோத்தோங்கிறது ஒரு சின்னூண்டு நாடு. அந்த நாட்டுல இருக்கிற குழந்தைகளுக்குலாம் வந்து ஸ்பேஸ் வாசனையே இல்லை. நம்ம ஏன் சொல்லி கொடுக்க கூடாது? முதல் பெண்மணி வாழ் எடுத்துட்டு நான் வந்து பரேட் மீட் பண்றேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் அதே சமயம் என்னோட டெஸ்டினி அன்னைக்கு தான் வந்து கார்டு கொடுக்குறாங்க திருமணத்துக்கு. ஸோ நான் வந்து அப்படியே அந்த ஸ்போர்ட்ல இருந்து நேர தோசை திருப்பிக்கு வந்து ஸ்ரீமதி இந்திரா காந்தி. அவங்கெல்லாம் ஷாக், என்னது ஸ்ரீமதி இந்திரா காந்தி, அப்பா பேர் என்ன அப்படின்னா father's name is Srinivasan, but Indira Gandhi's father's name is Jawaharlal Nehru. ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ நோ யுவர் சிஇஓ. இந்த ஷோக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஆண்டர்பிரினர் ஆகணுன்ற எண்ணம் இருக்கும், ஐடியாஸ் இருக்கும், பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஆல்ரெடி இருக்கிற சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர்ஸ், நிறைய மூளை முடுக்க இருக்கிற கவனிக்கப்படாத ஆண்டர்பிரினர்ஸை உங்கள் முன்னாடி கூட்டு வந்து நிறுத்த போகிறோம். அவங்கக்கிட்ட கேள்விகள் கேட்க போகிறோம். அதனால் நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி ஒரு நல்ல ஆண்டர்பிரினர் ஆன வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் அப்படின்ற விஷயத்துக்கு யூனிக்கான வேல்யூ இருக்குன்னே சொல்லலாம். அது நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இதுதான் இந்த ஷோவோட ஃபஸ்ட் எபிசோடு. ஃபஸ்ட் எபிசோடுனால மட்டுமே இந்த ஷோ வந்து ஸ்பெஷல் இல்லை. நம்ம கூட இருக்க கெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நிறைய விஷயங்களை பண்ணி சாதனை பண்ணியிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட் 3D பிரிண்டட் சேட்டலைட்டான கலாம் சேட்டை உருவாக்குனதுக்கு பெரிய காரணமாக இருந்திருக்காங்க. வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டரான நாசாவில் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போயிட்டு விசிட் பண்ணலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கான பிளாட்ஃபார்மை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு சேட்டலைட் இன்ஜினியராகவும் ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச்சராகவும் ஆகலாம் அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு பெரிய பிராண்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இவங்களை பற்றி சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகலாம். வித்தவுட் எனி ஃபர்தர் அடு, லெட்ஸ் வெல்கம் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா, டாக்டர் ஸ்ரீமதி கேசன் மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஃபர்ஸ்ட் எபிசோட்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு ஓ மை காட், ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபீச்சர் பண்றீங்க. ரொம்ப ஆக்சுவலி we are very happy about it. ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே வந்து ஒரு உமன் ஆண்டர்பிரினரை ஃபீச்சர் பண்றதுன்றது ஜி தமிழ் நியூஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றோம். தேங்க் யூ so much. ஸ்பேஸ் கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாசா கூட்டிட்டு போச்சு. ஆமா. செகண்ட் நிறைய இன்ஜினியர்ஸ் உருவாக்குச்சு. நாசால இருந்து நாசா மட்டும்தான் வந்து ரிசர்ச் சென்டர் கிடையாது இல்லையா? நம்ம வந்து நிறைய ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்கு, அதுக்கப்புறம் ரஷ்யன் ஸ்பேஸ் ஏஜென்சி இருக்கு. ஸோ இது மூணுமே வந்து 3 துருவங்கள்னு சொல்லலாம் உலகத்துல. இதையெல்லாம் பார்த்தாலே வந்து உங்களுக்கு அதுல கால் எடுத்து வச்சாலே அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நம்ம வந்து ரிசர்ச்சே பண்ண வேணாம், ஆனா ரிசர்ச் அவங்களோட ஷூஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ எதுவுமே வந்து சீரியஸ் பிலீவிங். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஸ்பெக்ட்ராமீட்டர், உங்களுக்கு என்ஜினியரிங் பாஷை, நீங்க என்ஜினியரிங்கிறதுனால சொல்றேன். ஸோ ஒரு ஸ்பெக்ட்ராமீட்டர் நான் வந்து போர்ட்ல இட்ஸ் ஸ்பெக்ட்ராமீட்டர், அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் ஜஸ்ட் சொன்னா உங்களால எவ்வளவு தூரம் விஷுவலைஸ் பண்ண முடியும்?
பட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் நீங்க போய் காமிச்சு இது ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு நீங்க சொல்லி அதோட யூசஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆயுசுக்கும் மறக்காது. அதுதான் நம்மளோட மெமரி, ஹியூமன் பிரெயின். சோ இதுதான் நான் வந்து யோசிச்சேன். நம்ம வந்து டெக்ஸ்ட் புக்ஸ்ல படிக்கிறோம், நாசாவை பத்தி படிக்கிறோம், ஈசா பத்தி படிக்கிறோம், அவங்க என்னெல்லாம் செய்யறாங்கன்னு படிக்கிறோம். அங்க போய் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு அந்த சயின்டிஸ்டோட நம்ம தோளோட தோல் உரசி இதெல்லாம் வாவ் அப்போலோ மிஷன்ஸ் இப்படியா அதெல்லாம் கத்து கேட்டு பண்ணோம்னா அந்த சின்ன வயசுல, தட் இஸ் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னோட டார்கெட். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிட்டு போய் அந்த விதையை விதைக்கிறோம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி விட்டு சன்லைட் அதெல்லாம் வந்து அப்புறம், பட் அந்த ஃபர்ஸ்ட் விதை நல்ல ஒரு மண்ணுல விதைக்கிறோம். அதே மாதிரி இந்த மூளையில விதைச்சா அதுக்கப்புறம் வந்து இந்திய நாட்டுக்கு அவங்க எல்லாருமே வந்து பிரயோஜனப்படக்கூடிய ஒரு குழந்தைகளா வளருவாங்க. அதுதான் என்னோட நோக்கம் இதெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி. கண்டிப்பாங்க. இப்போ நீங்க 19 balloon satellites, 5 orbital satellites, yes you are right, 5 orbital satellites, 3 suborbital satellites பண்ணிருக்கீங்க. இப்போ ஸ்பேஸ் கிட்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? இப்போ நீங்க அழகா வந்து நாசால இருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டீங்க, கரண்ட் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க. இப்போ நான் ஒரு இடைப்பட்ட காலத்துல ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நம்ம வந்து ஆண்டர்பிரினியர்ஸ் பத்தி, ஆண்டர்பிரினியர்ஷிப் பத்தி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்போ ஆண்டர்பிரினியர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆரம்பத்துல நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயம் செய்யறோம், இதுதான் நம்மளோட குறிக்கோள் அப்படின்னு. ஸோ ஒரு இலக்கு ரீச் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப 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 நம்ம வந்து இப்போ சப்போஸ் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியில நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அதே விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா ப்ரூ ஆயிட்டோம். ஸோ ப்ரூ ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆண்டர்பிரினியரோட தாட்டா இருக்கணும். செய்யறத செய்துட்டே இருந்தோம்னா நமக்கும் போர் அடிச்சிடும், வாங்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும். கரெக்டா? ஸோ நான் வந்து என்னன்னா இப்போ சின்ன விஷயம் தான். இப்போ நம்ம ஒரு பட்டேட்டோ, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாமே. இப்போ உருளைக்கிழங்கு நம்ம வந்து வித்துட்டு இருக்கோம், எத்தனை வருஷம் நம்ம ஆயுசுக்கும் உருளைக்கிழங்கு விற்க முடியுமா? நமக்கும் ஒரு போர் அடிச்சிடும். அதுல வந்து ரெவென்யூவும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாக்னண்டா ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆஸ் அன் ஆண்டர்பிரினியர் நீங்க என்ன திங்க் பண்ணணும்னா, சரி நம்ம கிட்ட பொட்டேட்டோஸ் இருக்கு, பொட்டேட்டோஸை டைரக்டாவும் செல் பண்ணலாம், அதை வந்து சிப்ஸாவும் பண்ணி செல் பண்ணலாம், வெஜ்ஜஸாவும் பண்ணி செல் பண்ணலாம், கட்லெட்ஸாவும் பண்ணி செல் பண்ணலாம். இந்த மாதிரி மெயின் இன்கிரீடியன்ட் நம்ம கிட்ட ஒண்ணு. ஆனா அந்த மெயின் இன்கிரீடியன்ட்டை வச்சுட்டு சப்சிடரியா நம்மளால அதை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பேக்கேஜிங் பண்ணி எவ்வளவு அழகா பிராண்ட் பண்ணி நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இதே மாதிரிதான் எனக்கு வந்து கண்டினியூஸா நாசா ஈசா போகையில நம்மளோட பணம், இந்திய நாட்டு பணம் வந்து இந்த அயல் நாடுகளுக்கு எல்லாம் போயிடுறது. நம்ம வந்து எத்தனை குழந்தைகளை கூட்டிட்டு போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் போகிறப்ப, ஏன்னா நான் வந்து 18 வருஷம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்துட்டு ஒரு ஆண்டர்பிரினியரியல் ஜேர்னிக்குள்ள நான் என்டர் ஆகிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாமே புதுசு, எல்லாமே கலர்ஃபுல். எவ்வளோ சேலஞ்சஸ் வந்தாலும், ஓ சேலஞ்சஸா இன்னைக்கு இதுவா, பரவாயில்ல நம்ம செஞ்சிடலாம், பரவாயில்ல இதை செய்திடலாம் அப்படிங்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும். பட் போக போக நமக்கு வந்து அது ரெகுலரா ஆகிறதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணும்னா, இதே நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, நம்ம நாட்டு பணத்தெல்லாம் அங்க கொண்டு போறோமே, ஸோ இதுக்கு வித்தியாசமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீஎன்ஜினியரிங், தட் இஸ் அங்க இருக்கிற குழந்தைங்களை நம்ம எப்படி இந்தியாவுக்கு கொண்டு வர முடியும். இல்ல நம்ம குழந்தைங்களையே நம்ம இங்கேயே தக்க வச்சுக்கனா, இஸ்ரோ இருக்கு, இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன், அதுல எத்தனை சயின்டிஸ்ட், உலக நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்திய மூளை தான் எல்லா இடத்துலயும் இருக்கு, மூலதனமா. அப்படி இருக்கிறப்ப இத்தனை சயின்டிஸ்ட் இங்க இருக்காங்க. ஸோ அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ணுறது? இது நாசா மாதிரியான ஒரு விஷயத்தை இங்க கிரியேட் பண்ணா இந்த பணமும் அங்க போகாது, மூளையும் வளரும், கிராமத்துல இருக்கிற குழந்தைகளுக்கும் வந்து பணம் அதுல அந்த அளவுக்கு செலவு பண்ணி கத்துக்க முடியும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே கேட்டர் பண்ணணும். அதுதான் ஒரு பெஸ்ட் ஆண்டர்பிரினியர். ஸோ அதுதான் என்னோட தாட் ப்ராசஸாக இருந்தது. ஸோ நம்மளோட பணம் வெளியில போகாம இங்கே இதை பண்ணணும், டெவலப் பண்ணணும்னு நான் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷமா இதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். பிரதம மந்திரியை மீட் பண்ணி 2 வாட்டி ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கேன், 5 சீஃப் மினிஸ்டர்ஸும் மீட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ கூட ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2 வாரம் முன்னாடி ஆந்திரா போயிட்டு டெப்டி சிஎம் பவன் கல்யாண் அவரை பார்த்துட்டு அவருக்கும் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். இத்தனை விஷயம் இருக்கு நம்மளால பண்ண முடியும். என்ன அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளால போட முடிஞ்சதுன்னா கண்டிப்பா இதுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு இருக்கு. கண்டிப்பா பண்ணலாம். நான் நிறைய சயின்டிஸ்ட உருவாக்குறோம் ஒரு பக்கம்,
பிரெயின் ட்ரெயினை நம்ம வந்து கம்மி பண்றோம். அதுக்கப்புறம் நம்மளோட நாட்டு பணத்தை நம்ம இங்கேயே தக்க வச்சுக்கிறோம். பிளஸ் வெளிநாட்டு அந்நிய செலாவணியும் நமக்கு வரும். ஏன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியால இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த பக்கம் மிடில் ஈஸ்டா இருக்கட்டும், சாப் கண்ட்ரீஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இங்க வந்து படிப்பாங்க. ஸோ இது டூரிசம் மட்டும் இல்ல, எடுகேஷனும் போல. ஸோ எடுகேஷன் அண்ட் டூரிசம்ல உங்களுக்கு எவ்வளவு பணம் சொல்லுங்க? அவ்வளோ பணம். ஸோ நீங்க வந்து இத இமோஷனலா நினைச்சாலும் சரி, ரேஷனலா நினைச்சாலும் சரி, there is return on investment. ஸோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இதுல பண்ணி இன்னைக்கு பண்ணோம்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட் ரீட் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட தாட் ப்ராசஸ். இந்த மாதிரி ஸ்பேஸ் ரிசர்ச் பார்க் வந்து இங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து பெலூன் சாட் அது இது எல்லாம் சொன்னீங்க. ஸோ என்னோட அல்டிமேட் விஷன் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் பார்க் இது டெவலப் பண்ணுங்கிறது தான் வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு பக்கம். அது என்ன சொல்றது, என்னோட கடைசி மூச்சோட ஆசை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு. பட் இப்போ இம்மீடியட்டா இருக்கிற விஷன் என்ன அப்படின்னா, அக்டோபர் 9 நாங்க வந்து சக்தி சாட், மிஷன் சக்தி சாட் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க பெண்களால செய்யப்பட்ட ஒரு செயற்கைக்கோள். இது லூனார் ஆர்பிட்டுக்கு, ஏன்னா பெண்களுக்கும் நிலவுக்கும் நெருங்கின சம்பந்தம் இருக்கு, கரெக்டா? சோ அதனால லோ எர்த் ஆர்பிட் ஆல்மோஸ்ட் நாங்க வந்து நிறைய ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் விட்டாச்சு. சோ 5 ஆர்பிட்டல் சேட்டலைட் ஆல்ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இயர் லாஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 750 பெண் குழந்தைகளால ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க, அதுவும் கிராமப்புறத்து குழந்தைங்களை வச்சு ஒரு செயற்கைக்கோள் செய்தோம். அதுதான் வந்து அசாதி சாட். அந்த சோ அந்த சேட்டலைட் வந்து எனக்கு இன்னும் ப்ரெஷர் கொடுத்து, நீங்க ஏன் நம்ம நாட்டுல இருக்கிற குழந்தைகளை மட்டும் நம்ம ஏன் படிக்க வச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? ஏன்னா உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண்கள் டாப் பொசிஷன்ல இருக்கிறது நீங்க 9-10% தான். டாப் சிஇஓஸ் 16 சொல்லுவாங்க இப்ப, பட் சில கண்ட்ரிஸ் சொல்லுவாங்க 24% ஆயிருக்குன்னு. பட் நீங்க ஹார்ட் கோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து 9 to 12 நடுவுல தான் இருக்கு. இது வளரணும், இது கண்டிப்பா வளரணும். அண்ட் சயின்டிஃபிக்கா வளரணும். அண்ட் ஸ்டெம் வந்து இஸ் த பேக் போன் ஃபார் இன்னோவேஷன், இம்போர்ட்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ். நம்மளோட அந்நிய செலாவணியா இருக்கட்டும், ஜிடிபியா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து STEM is a very crucial one. Science, technology, engineering and math. இப்ப STEAM, ஆர்ட்டும் சேர்த்திருக்காங்க. அதுல பெண்கள் இருந்தா இன்னும் டபுள் வேல்யூன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதனால நான் வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்களால செய்யப்பட்ட ஒரு விஷயத்த ஹிஸ்டாரிக்கா ஒரு மிஷன் செய்யணும். ஸோ தட் இதை பார்த்து நிறைய பேர் முன்ன வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணணுங்கிறது என்னோட குறிக்கோள். ஸோ மிஷன் சக்தி சாட் என்ன அப்படின்னா 108 நாடுகள்ல 108 குழந்தைகளை எடுத்து அவங்களுக்கு ஆன்லைன் மூலமா இந்த ஸ்டெம் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் அங்க ஒரு விமன் அம்பாசிடர், ஒரு விமன் லீடர் ரெப்ரஸன்டேட்டிவ் செலக்ட் பண்றோம். அவங்க ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், ஆண்டர்பிரினியரா இருக்கலாம், ஏன் சூப்பர் மாடலா கூட இருக்கலாம். பட் என்னன்னா அவங்க நாட்டுக்கு இருக்கிற பெண் குழந்தைங்களுக்கு நல்ல இந்த ஸ்பேஸ் சம்பந்தமான படிப்பை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கம் இருக்கணும். ஸோ அப்படியாகப்பட்ட விமன் அம்பாசிடர். அண்ட் அந்த 108 குழந்தைகள்ல இருந்து ஒரு குழந்தை. ஸோ 108 கண்ட்ரீஸ்ல இருந்து 108 சில்ட்ரன் செலக்ட் பண்ணி இந்தியாவுக்கு வந்து எங்க டாப் 2-3 என்ஜினியரிங் காலேஜஸ்லாம் அவங்கள வச்சு ஒரு 2-3 பேலோட் டெவலப் பண்ணி அதை எங்க டீம் இன்டெகிரேட் பண்ணி லூனார் ஆர்பிட்ல நாங்க இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஸோ இது வந்து ஏன்னா இந்தியா வந்து விஞ்ஞானத்துக்கும் சரி மெய்ஞானத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஹப்னு சொல்லலாம். கரெக்டா? நம்ம வந்து ஒரே குடும்பம், ஒரே உலகம், ஒரே குடும்பம்னு நம்ம வந்து வசுதெய்வ குடும்பம் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம நாட்டுல இருக்கிற இவ்வளோ நல்ல படிப்புகளை, இவ்வளோ நல்ல விஞ்ஞானத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுப்போங்க. இப்போ லெசோத்தோங்கிறது ஒரு சின்னூண்டு நாடு. அந்த நாட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து ஸ்பேஸ் வாசனையே இல்லை. நம்ம ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது? எல்லாரும் சேர்ந்து போவோமே. ஸ்பேஸ் அப்படிங்கிறதுக்கு பார்டர்ஸே கிடையாது. இங்க வேணா நம்ம சொல்லலாம், ஓ இந்தியா, சைனா, ரஷ்யான்னு சொல்லலாம்.
ஸ்பேஸ்ல நம்ம அப்படி ஒண்ணுமே இல்லையே, விண்வெளிக்கு கோடே இல்லையே. ஸோ அந்த கோடுகளை வரையாமல் எல்லாரும் சேர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்கு, அதுவும் பெண்கள் பண்ணுறதுக்கு உறுதுணையா இந்த ஒரு மிஷன் சக்தி சாட் அப்படின்னு வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதுதான் வந்து இப்போ பரபரப்பா நாங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு மிஷன் சொல்லலாம். மிஷன் சக்தி சாட் தானே மேம்? மிஷன் சக்தி சாட். அது வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். ஓ நன்றி. உமன் எம்பவர்மெண்ட் ப்ளஸ் இது இல்லாமல் இந்தியாவுக்கு ஃபாரெக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பிளான்ஸும் அதில் இருக்குது. கண்டிப்பாக அந்த ஸ்டெம்ன்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாமே சில்ட்ரன் அந்த விஷயம் தான் நான் இதுதான் வரேன். சில்ட்ரன் எப்படி உங்களுக்கு இவ்வளோ அந்த படத்தில் எப்படி வந்து சரி சில்ட்ரன் எம்பவர் பண்ணி ஆகணும்? ஏன் சில்ட்ரன்? ஒய் சில்ட்ரன்? என்னவோ தெரியல, ஒரு சின்ன வயசுல இருந்து வந்து எனக்கு அந்த அந்த மழலை தன்மையில வந்து ஒரு இன்னசென்ஸ் இருக்கும். அண்ட் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இந்தியா இஸ் அ யூத்ஃபுல் கண்ட்ரின்னு எல்லாரும் சொல்லிட்டே இருப்பாங்க. நாமளும் வந்து எல்லார் மாதிரியும் சொல்லிட்டு போகக்கூடாது. நம்மளால முடிஞ்சது ஏதாவது ஒரு சின்ன ஒரு துளியாவது நம்ம நாட்டுக்கு செய்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கம். ஸோ பெரியவங்க வந்து ஒரு 18 வயசுக்கு மேல ஒரு குழந்தைய நம்ம எடுத்து அவங்களுக்கு புத்திமதி சொல்லி இதை பண்ணுங்கன்னு சொன்னா அது லேட்டா உள்ள போகும். பட் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து டக்குன்னு உள்ள போயிடும். கண்டிப்பா. அண்ட் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம நீங்க பாத்தீங்கன்னா இது செய் அப்படின்னா உடனே செய்திருவாங்க. அண்ட் இளம் கன்று பயம் அறியாது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பயம் தெரியாது. அந்த மாதிரி விஷயத்துல நம்ம வந்து ராக்கெட் சயின்ஸ் இஸ் சோ டிஃபிகல்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு சொல்லிட்டோம்னா அவங்க ஆல்சோ அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருப்பாங்க. ராக்கெட் சயின்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தோம்னா அப்பையிலேருந்து அவங்க மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ எனக்கு வந்து என்னன்னா குழந்தைகளை எல்லாரையும் ஒன்று சேர்த்து எவ்வளோலாம் அவங்களுக்காக நம்ம செயல்பட முடியுமோ நம்மளோட நாடு வந்து வலிமையான ஒரு நாடாகணும். இதுக்கு நம்மளால முடிஞ்சது என்ன அப்படிங்கிறது தான் எனக்கு வந்து குழந்தைகளுக்கு செய்யணுங்கிறது ரொம்ப ஆசை. சில்ட்ரன்ஸ் நீங்கள் சொல்லும்போது ஒரு பிரச்சனையாகவும் இருந்துச்சு. நிறைய சில்ட்ரன்ஸ்க்கும் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வரணுன்ற அந்த எய்ம் இருக்குது, ஒரு ஐடியாவும் இருக்குது. பட் அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டக் ஆகிடுறாங்க. ஆஸ் அ டீச்சர் அவங்ககிட்ட கேட்குறேன், இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து எப்படி பார்க்குறீங்க? இதை அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணாங்க? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்குமே வந்து ஒரு ஐடென்டிட்டின்னு தேவை இருக்கும்ல நான் நம்ப மாட்டேன். ஜெனரலி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பெரிய வீட்டுக்கு போகணும், இல்லை எனக்கு வந்து ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷனோ இப்போ எதுவுமே கிடையாது. ஒரு நார்மல் சராசரி இல்லத்தரசி. ஸோ இந்த இல்லத்தரசியால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து மனசு யோசிச்சுட்டே இருக்கணும்னா வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எத்தனையோ விஷயங்களுக்கு நமக்கு வந்து தோணும், ஓ இது சின்ன விஷயம்தான். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கேரட் பீலர், இப்போ நான் அது இல்லத்தரசின்னு சொன்னதுனால நான் சொல்றேன், கேரட் பீல் பண்றோம். அன்றைய காலத்துல கத்தியை வச்சுட்டு இப்படி நான் பண்ணிட்டு இருப்போம், இல்லை அருவாமனை இருந்துச்சு அதுல எப்படி பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ வெறும் சின்ன ட்வீட் தான். உங்களை மாதிரி என்ஜினியர்ஸ் தான் என்னன்னா ஒரு பீலர் வந்து அழகா நடுவில் ஒரு சின்ன பொருள் ஒரு சின்ன டக்கு பீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதே வந்து மிக்சியில வந்து ஒரு பிளெண்டர் மாதிரி ஒரு பிளேடு தான். Thought process. Yeah. So it's all depends on நீங்க வந்து ப்ராப்ளமும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் பார்க்க வேண்டாம். உங்க கண்ணுக்கு கீழே மூக்குக்கு நேரதான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். அதுல தான் ஐடென்டிட்டி வேணும். நீங்க அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இதுக்கு சொல்யூஷனும் இங்கேயே தான் இருக்கு. அது எப்படி நீங்க வந்து பார்க்குற பார்வையில இருக்கு. ஸோ நீங்க வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். ஐடென்டிஃபைங் தி ப்ராப்ளம் and identifying the solution, matching both. இப்ப சேட்டலைட்ஸ் பண்றப்பவே வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சென்சர்ஸ் எல்லாம் எத்தனையோ வருஷ காலமா இங்கதான் இருந்துட்டு இருந்தது, காம்பனன்ட்ஸ் எல்லாம் இங்கதான் இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எங்க டீம் வந்து அதை இந்த சென்சர் யூஸ் பண்ணா இதுக்கு வந்து பெட்டரா இருக்கும் ரிசல்ட், இந்த காம்பனன்ட் இங்க போட்டா இந்த பிசிபி போர்ட்ல இப்படி நம்ம லைன் கொடுத்தோம்னா இதுக்கு வந்து கம்யூனிகேட் ஆகும் இந்த சென்சர் அப்படிங்கிறது தாட் ப்ராசஸ். ஸோ அந்த தாட் ப்ராசஸில் போடுறப்ப ஓ இட்ஸ் ஸோ சிம்பிள் அப்படின்னு தோணும். அதுதான். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஐடென்டிட்டிலாம் தேவைப்படாது. ஐடென்டிட்டி இல்லாமல் நம்மளால எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ அதுதான் சக்ஸஸ் கிட்ட கொண்டு போகும்.
சூப்பர் மேம். ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சா அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் நமக்கு கொண்டு வந்து ஐடியாவே வந்துடும். ஐடியா வந்து ஐடியாவே வந்துடும் உங்களுக்கு. ஓகே சூப்பர். ஸோ இந்த சில்ட்ரன் பற்றி கேட்டதுனால உங்கள் சைல்ட்ஹுட் இதுக்கு நிறைய கேள்விப்பட்டோம். என்சிசியில் வந்து ஒரு கமாண்டர் பரேட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சவுண்ட் தான் அந்த சவுண்டு ஹெட்செட் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக அந்த பியூட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்ல முடியும்? ஓகே, இப்போ சைல்ட்ஹுட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஆவரேஜ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா வந்து ஒரு நார்மல் என்ன சொல்றது குமாஸ்தா அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆஃபீஸில். ஸோ அதில் சைக்கிள் தான் வச்சிருந்தாரு. ஸோ அந்த சைக்கிளே ஒரு ப்ரைஸ்ட் பொசிஷன், ப்ரைஸ்ட் பொசிஷன். ஸோ அதில் அப்பா பின்னாடி உட்கார வச்சுட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயங்கள் கற்றுக்குறோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். ஸோ அங்கேருந்து வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய வீடு ஒன்று, டாக்டரோட வீடு இருக்கும். ஸோ அந்த டாக்டர் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, லேடி டாக்டர் தான். ஸோ அவங்க வந்து ஈவினிங் அந்த கோட் அண்ட் ஸ்டெப் இப்படி மாட்டிட்டு கார் விட்டு இறங்குவாங்க, ரெட் கலர் கார். ஸோ ரெட் கலர் கார் விட்டு அவங்க இறங்கி அதை எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா, பா நம்மளும் இப்படிதான் ஆகணும், நாளைக்கு டாக்டர் ஆகணும், நம்மளும் ஸ்டெப் இப்படி பிடிக்கணும், ரெட் கலர் கார் எது வாங்கினாலும் அந்த ரெட் கலர் கார் வாங்கணும். இதெல்லாம் வந்து மைண்ட்ல அப்படியே நம்மளால சோ பண்ணிக்கிறது, வெதை போட்டுக்கிறது. இப்போ அந்த காலத்து பேரண்ட்ஸ், இப்போ எங்களோட பேரண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணுங்கிறதுக்கு அர்த்தம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்லாம் கிடையாது. எல்லாத்தையும் பாஸ் பண்ணணும், மார்க் ஏதோ நல்லா வாங்கணும், அவ்வளோதான். அண்ட் 2 குழந்தை இருந்ததுன்னா ஒரு குழந்தை என்ஜினியர், டாக்டர். அதனால அவங்களால படிக்க வைக்க முடியுமா, படிக்க வைக்க முடியாதா, அதெல்லாம் கிடையாது. 2 குழந்தைன்னா ஒரு குழந்தை டாக்டர், ஒரு குழந்தை என்ஜினியர். அதே மாதிரி தான் எங்கள் வீட்லேயும் வந்து என்ன டாக்டர், அவங்க தம்பி என்ஜினியர் பண்ணணும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா அந்த கம்யூனிகேஷன் இருக்காது. பெருசா வந்து அப்பா அம்மா உட்காந்து நம்மளும் உட்காந்து பேசிட்டு அப்படிலாம் வந்து அந்த ஜென்ரேஷன் கிடையாது. அவங்களுக்கு மேக்சிமம் வந்து துணிமணி வாங்கி கொடுக்கறது, சாப்பாடு போடுறது, ஸ்கூல் நல்ல ஸ்கூல்ல சேர்த்தலாம், இதுதான் வந்து கடமைன்னு அப்ப இருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்த டாக்கிங், கம்யூனிகேட்டிங் தி ஐடியாஸ், கம்யூனிகேட்டிங் அபவுட் த சொசைட்டி அப்படிலாம் வந்து அதெல்லாம் தெரியாது. ஸோ நம்மளா வளர்த்துக்கணும். ஸோ நியூஸ் எங்கள் அப்பா வந்து ஸ்டாண்டர்டாக கேட்கறது வந்து காலையில் ஒரு நியூஸ், நைட் ஒரு நியூஸ். ஸோ அதனால வந்து டெவலப் ஆனது என்னன்னா நாட்டை பற்றியான விழிப்புணர்வுலாம் அந்த நியூஸ் போட 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 அதுலேயே. இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து இது ஃபனியாக இருக்கும். ஸ்கூல் ஜாயின் பண்ணுறது வந்து ஃபிலிமெட்டிக்காக இருக்கும், ரொம்ப ஃபிலிமெட்டிக்காக இருக்கும். ஸ்கூலில் நிற்கிறாங்க, அப்பா கரெக்டாக டோரை ஷட் பண்ணுறாங்க, யூகேஜி ஜாயின் பண்ணணும்னா அப்ளிகேஷன் கிடைக்கல. ஸோ ராத்திரி பூரா நின்று காலையில் அப்ளிகேஷன் கிடைக்கலங்கிறது வருத்தம். 2 ஸ்கூல் தான் இருக்கும், செயின்ட் ஃப்ரான்சிஸ், செயின்ட் ஆன்ஸ் வந்து பணம் படைத்தவர்களுக்கு. செயின்ட் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிறது ஒரு எல்லாமே மிடில் கிளாஸ் படிக்கிற ஸ்கூல் அது. பட் எக்ஸ்ட்ரீம்லி வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல், அந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது, கல்ச்சர் பற்றி சொல்லி கொடுக்குறது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கூல். இன்னி வரைக்கும் நான் என் ஸ்கூலுக்கு தான் நான் ஆட்டிடியூட் பண்ணுறேன். ஸோ அங்கே அந்த மாதிரி ஒரு ரெஜிமெண்ட்ல இருக்கும். ஸோ என்னை 15 நாள் எங்கள் அப்பா வந்து 15-20 நாள் கிட்டத்தட்ட போய் அந்த பிரின்சிபல் வந்து கேட்குறாங்க, ப்ளீஸ் என் குழந்தைக்கு கொடுங்க சீட்டு. அவங்க வந்து நன்ஸ், எல்லாமே ரொமானியா, இட்டலியிலேருந்து வந்த நன்ஸ். அவங்க சொன்னாங்க, இல்லை கிடையாது, சீட் இல்லை அப்படின்னு. நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறன்னு கதவை சாத்திடுறாங்க. ஒரு 15ஆவதோ 17ஆவது நாளோ கொஞ்சம் இறக்கப்பட்டு அவங்க சொன்னாங்க, சரி ஒரே ஒரு சீட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, யூகேஜில இல்ல. சோ அதனால வந்து உன்னோட குழந்தை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு. சோ இது வந்து நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன், 5 ஸ்டார் இஸ் a big emotion to me. என்னன்னா அந்த காலத்துல வந்து 5 ஸ்டார் வந்து பாதி தான் கொடுப்பாங்க. 2 குழந்தைங்க தான் பாதி தான். அவ்வளவு வசதி அப்படி. சோ அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு வந்து அப்பா சொல்றாங்க, நீ வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணலாம், அவங்க வந்து ஃபுல் 5 ஸ்டார் வாங்கிடுறாங்க. சோ அதுதான் இப்ப ஸ்கூல்ல இடம் கிடைக்கிறதாலாம் இல்ல, 5 ஸ்டார் கிடைக்குதா அப்படின்னு. பட் என்னன்னா ப்ரிப்பேர் பண்றதுக்கு கூட அவங்களுக்கு அவ்வளவு பெருசா கிடையாது. கொஸ்டின் நேம் அதுதான், அவ்வளவுதான். அதுவும் பெருசா ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது. கோயிலுக்கு கூப்பிட்டு போய் ஒரு 90 நேரம் கூப்பிட்டு போயிட்டாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீச்சர் அவங்க எல்லாம் பிரின்சிபல் ரூம்ல, அப்பா வெளியில நிற்கிறாங்க. வாட்ஸ் யுவர் நேம் கேட்டாங்க. மை நேம் ஸ்ரீமதி இந்திரா காந்தி அப்படின்னு. ஸ்ரீமதி இந்திரா காந்தி.
அவங்களாம் ஷாக், என்னது ஸ்ரீமதி இந்திரா காந்தி, அப்பா பேர் என்ன அப்படின்னா ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஸ்ரீனிவாசன் பட் இந்திரா காந்திஸ் ஃபாதர்ஸ் நேம் இஸ் ஜவஹர்லால் நேரு. இப்படிதான் நான் இருந்தேன். உடனே எல்லாரும் சிரிச்சு அப்படியே கட்டி கொண்டாடிட்டாங்க. என்னன்னா அது அந்த நியூஸ் கேட்டதோட விளைவு. சோ நான் நினைச்சிட்டு என் மனசுல ஸ்ரீமதிங்கிறது இவங்க செல்ல பேரா கூப்பிடுறாங்க, ஆக்சுவலி ஸ்ரீமதினா ஸ்ரீமதி இந்திரா காந்தி போல இருக்கு அப்படின்னு நானா அந்த சின்ன வயசுல நினைச்சுக்கிட்டேன். பட் என்னன்னா அதெல்லாம் தான் வெதர். ஸோ நம்ம வந்து அவங்க வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா ஸ்வீடன், ஸ்டாக்ஹோம் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதுக்குன்னா இந்திரா காந்தி நிறைய ஸ்டாக்ஹோம் போயிருக்காங்க, அங்க வரவேற்பாங்க. ஸோ நான் வந்து பார்ப்பேன், அப்படின்னா ஃப்ளைட்ல போறது எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் என்னோட கனவு. என்னைக்குமே வந்து கனவு அந்த லெவல்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், ஒரு நாட்டை ஆள்ற அளவுக்கு நம்ம வந்து ஏதாவது செய்யணும், நல்ல செயலா செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் மைண்ட்ல புகுந்துட்டே இருந்தது. ஸோ அப்படியே காலங்கள் போக போக 10 நேஷனல்ஸ் விளையாடினேன், பாஸ்கெட் பால், அதுக்கப்புறம் ஸ்டேட் அத்லீட், அதுக்கப்புறம் என்சிசியில் வந்து பெஸ்ட் கேடட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ், ஆமாம் டெல்லி ரிபப்ளிக் டே போனேன், யூத் எக்ஸ்சேஞ்ச் கனடாவுக்கு செலக்ட் ஆனேன். 11 கேர்ள்ஸ் தான் செலக்ட் ஆவாங்க ஆல் ஓவர் இந்தியா, அதில் நான் ஒன்று செலக்ட் ஆனேன். 6 months கனடா. ஸோ உங்களோட குடும்பம் வந்து நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அதில் வந்து ஒரு பெண் குழந்தை பாஸ்போர்ட் எடுக்கிறதே வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அந்த பாஸ்போர்ட் எடுத்து இந்திய நாட்டு பிளேசரை போட்டுக்கிட்டு கேனடா போகணுங்கிறது வந்து அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிலிருந்து அதுக்கப்புறம் வந்து சடனா வந்து நீங்க வந்து ஆர்மியில செலக்ட் ஆகுறீங்க, டிரெக்ட் என்ட்ரி தரேன் அப்படின்னு சொல்லி ஜெனரல் கே கிருஷ்ணரோ எங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்றாரு. ஏன்னா முதல் பெண்மணி வாள் எடுத்துட்டு நான் வந்து பரேட் லீட் பண்றேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் அதே சமயம் என்னோட டெஸ்டினி அன்னைக்குதான் வந்து கார்டு கொடுக்குறாங்க திருமணத்துக்கு. ஸோ நான் வந்து அப்படியே அந்த ஸ்போர்ட்ல இருந்து நேர தோசை திருப்திக்கு வந்து சென்னையில விழுந்துடுறேன். பட் என்ன எப்படி இருந்தாலுமே வந்து எனக்கு ஒண்ணு மட்டும் எனக்கு எப்பவுமே மனசுல ஆணித்தரமா பதிஞ்சது என்னன்னா, நான் ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கேன். அந்த காரணம் வந்து நான் ஏதோ ஒரு பெரிய ஆண்டர்பிரினியர் இல்ல பெரிய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் ஒரு நல்ல செயல் செய்யறதுக்கு பிறந்திருக்கேன். ஸோ எனக்கு நல்ல விஷயங்கள் மைண்ட்ல வந்துட்டே இருக்கணும். ஒரு சின்ன செயல் செய்தா கூட எனக்கு வந்து ஸ்ரீமதி யூ டன் தி பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே பேக் பண்ணிக்கிட்டு ஒரு ஹாப்பி ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா லைஃப் இஸ் டு பி செலிப்ரேட்டட். இப்ப சுத்தி முத்தி நீங்க பாத்தீங்கன்னா கஷ்டங்கள் அவ்வளோ இருக்கு. வாழ்க்கையில கஷ்டம் இல்லாத ஒருத்தர் கிடையாது. பட் அதே நம்ம கஷ்டம் இதுவும் எனக்கு திருமணம் ஆயிடுது, இனிமே நான் எதுவுமே செய்ய முடியாது, எனக்கு 18 வயசு தான், ஸோ இனிமே நான் வந்து சப்போஸ் 70 வயசு வரைக்கும் வாழ போறேன் அப்படின்னா நான் வந்து கரண்டி மட்டும்தான் இருக்க போறதா, நான் வந்து தலையை முடிஞ்சுக்கிட்டு நான் வந்து வீட்டை பெருக்கிட்டு நான் வந்து அந்த பிக்சரையே நான் வந்து இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன்னா என்னால மூவ் பண்ண முடியாது. அது தப்புன்னு நான் சொல்லல, ஏன்னா அதுதான் நம்மளோட பிரைமரி கடமையா நம்மளை வளர்த்துருக்காங்க. வீட்டுல எப்படின்னா குழந்தைனா நம்ம குழந்தை எப்படி வளர்க்கணும், ஹஸ்பண்ட் உற்றார் உறவினர் எல்லாரையும் நம்ம வந்து அரவணைச்சு நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுதான் ஒரு நல்ல பெண்ணுக்கான அழகுன்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்களோ சொல்லலையோ நமக்கே தெரியும். ஒரு 4 பேருக்கு அந்த சிரிப்பு அவங்களோட கவலைகள் மறக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயம் தான் நம்ம ஒருத்தருக்கு ஒரு நாள் செய்யறோம்னா அதுவே ஒரு சந்தோஷம் தான். ஸோ அதை நான் மற்றவங்களுக்கு பண்றப்ப எனக்கு நான் ஏன் பண்ணிக்க கூடாது, ரைட்? ஸோ நான் எனக்கு நானே வந்து ஏந்து எஸ் ஐ ஹாவ் டு டு, இன்னைக்கு இல்லை இட்ஸ் ஓகே, நாளைக்கு வரும், நாளைக்கு இல்லையா நாளைக்கு, ஆனா ஒரு செயலை செய்யாம மட்டும் நான் சாக மாட்டேன். இது வந்து ஆணித்தரமா என் மனசுல பதிஞ்சது. அதனாலதான் வந்து 18 வருஷம் நான் வீட்டுல இருந்திருக்கேன். 18 வருஷம் நான் வீட்டுல இருந்தாலுமே ஏதாவது ஒரு செயல், ஒரு வாய்ஸ் ஓவர், ஒரு ஃப்ரெண்டு, இங்கே சென்னை வந்ததுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கைனடிக் ஹாண்டா என்னோட பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த கைனடிக் ஹாண்டா வந்து வாய் இருந்தால் அழும், அது வந்து போட்டு அது தேய்ச்சாச்சு. ஸோ அந்த கைனடிக் ஹாண்டா டக்கு போய் கொரியோகிராஃபி, ஃபேஷன் கொரியோகிராஃபி ஒரு 55 ஷோ பண்ணிருக்கேன், யாருக்குமே தெரியாது. வாய்ஸ் ஓவர்ஸ், டப்பிங் கொடுத்துருக்கேன், ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கேன். ஒரு விஷயம் முடியும்னு நினைச்சா 1000 பேர் நமக்கு வருவாங்க. நீங்க தான் ஸ்பாட்ல டைரக்டரா நிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஸ்கிரிப்டே எழுதி கொடுப்பேன்,
அப்ப மொபைல் ஃபோன்ஸ் கூட கிடையாது, வீட்டுல லேண்ட்லைன் மட்டும்தான். லேண்ட்லைன் அடிச்சுட்டு யாராவது எடுத்து யூனோ வாய்ஸ் வேற வாய்ஸ் கேட்டு ஸ்ரீமதி இருக்காங்கன்னா வீட்டுல என்ன பூகம்பம் வெடிக்குமே, யூனோ அந்த பதட்டம்லாம் நமக்கு அந்த காலம் வந்து வேற காலம் அப்படிலாம் இருக்குமே. ஸோ அதெல்லாம் தாண்டி எந்த டைம்ல நம்ம இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், நாட் ஈஸி. அதெல்லாம் இருந்தா கூட 55 ராம்ஷஸ், ஒரு 6 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஆட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன். டாக்குமெண்ட்ரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 15-20 டாக்குமெண்ட்ரிஸ்க்கு வாய்ஸ் ஓவர், இங்கிலீஷ் வாய்ஸ் ஓவர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வாழ்க்கைய வீணாக்க கூடாது. கண்டிப்பா எல்லா நிமிஷமும் பணம் கிடையாது, நம்மளால ஒருத்தருக்கு பிரயோஜனமா, அது ரொம்ப முக்கியம். That is also entrepreneurship, social entrepreneurship. உமன் எம்பவர்மெண்ட்டை பற்றி எல்லாம் பேசிங்க. ஓகே, உமன் வீட்டில் இல்லைன்னா நமக்கு சோறு கிடையாது. என்னதான் நம்ம ஆண்டர்பிரினர் அதெல்லாம் சொன்னாலும் சோறு கிடையாது. வீட்டுக்கு போனால் சோறு இருக்கணும். அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஒரு உமன் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணும்? ஸ்விக்கி இருக்குங்க, ஜொமேட்டோ இருக்குங்க. ஃபுட்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக நீங்கள் இருப்பீங்க எனக்கு தெரியல. அந்த ஈகோவே அப்படியே தூக்கிட்டு அப்படியே அந்த ஸ்வீட் பண்றதும் சரி, முறுக்கு செய்யறதும் சரி, அந்த நிலைமையில தான் இருக்கும். எல்லாமே வந்து பேஷன் தான். கண்டிப்பா என்னால வந்து ஒரு விஷயம் செய்ய முடியல, பட் ஒரு 10 பேர் கொண்டு என்னால செஞ்சு சாதிக்க முடியுமா, அதுதான் ஆண்டர்பிரினர். யாரு பார்த்தாலுமே வந்து இந்த அம்மாக்கு எதுவுமே தெரியாது, எப்படி சேட்டலைட் பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஜஸ்ட் லைக் தட் தூக்கி போட்டுடுவாங்க. இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் வந்து பயனியர் இன் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அதுவும் சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணது வந்து ஆஸ் அ உமன் ஃபவுண்டர் நான் மட்டும்தான் இந்தியாவில். உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வளரணும்னா என்ன? ஏங்க 20,000 ரூபாய் போச்சா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 1 லட்சம் போச்சா, இட்ஸ் ஓகே, போச்சு. இப்ப ஆம்பளைங்க பண்றப்போ 20 லட்சம் நஷ்டம் வந்தா கூட அடுத்ததை உதறி தள்ளிட்டு போறாங்கல்ல. ஆம்பளை பசங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது, உங்க மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஆம்பளை பசங்களுக்கு சமையல் கத்துக் கொடுங்க. ஒரு வீட்டுல நம்ம வந்து இந்த 10,000க்குள்ளதான் நம்ம வாழணும், ஹஸ்பண்ட் கொண்டு வர 10,000க்குள்ளதான் வாழணும் இல்லையே. இந்த வயசு சம்பாதிச்சாங்கன்னா பெட்டர் லிவிங் தானே வருது. ஸோ வீட்லயே பெட்டர் லிவிங் வரப்ப நாட்டுக்கு யோசிச்சு பாருங்க. நாங்க என்னெல்லாம் கஷ்டம் 25 வருஷத்துக்கு முன்னாடி பட்டோமோ, ஏஜ் எல்லாம் கால்குலேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஆமா, ஸ்ட்ரிக்ட்லி பார். நம்ம வந்து சக்சஸ் வரும், பட் அந்த ஜேர்னி இஸ் பியூட்டிஃபுல். ஆண்டர்பிரினியர்ஷிப்ல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க 1.5 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணாலும் 1,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணாலும் அந்த ஜாய் அப்படிங்கிறது இஸ். இந்தியாவிலேயே வந்து 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ் பண்ணின ஒரே ஆர்கனைசேஷன் ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா. சூப்பர். ஸோ அந்த பெருமை எனக்கு ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் கொடுக்கறது.